ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்களுக்கு ஏஜ் 18 ஆயிட்டுனா கண்டிப்பா வாக்காளர் அடையாள அட்டை வேணும். வாக்காளர் அடையாள அட்டை இருந்தாதான் நம்ம அடுத்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டு ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும். அதுக்காகவே நம்மளுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வேணும். வாக்காளர் அடையாள அட்டை எப்படி அப்ளை பண்றதுன்னு நம்ம பாதி பேருக்கு தெரியாது. நான் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு சொல்லித் தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து குரோம் ஓப்பன் பண்ணிக்குவோம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் போய் POTER ஓட்டர் போர்ட்டல் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கிட்டு முதல்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வெப்சைட் ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஓட்டர் ஐடி போடுறது, அதேமாரி நம்ம போட்ட ஓட்டர் ஐடி எந்த லெவலில் இருக்குன்னு ட்ராக் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, அதேமாரி கரெக்ஷன் பண்ணுறது, அதுமாரி ஓட்டர் ஐடி டவுன்லோடு பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் இது சம்மந்தமாக எந்த வீடியோ வேணாலும் கேளுங்க, நான் போடுறேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ லாகின் கொடுத்துட்டு அது பக்கத்தில் இருக்க நம்மள்ட்ட அக்கௌண்ட் இல்லாதனால சைனப் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறோம். சைனப் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அவங்க மொபைல் நம்பரை அதில் என்டர் பண்ணுங்கள். உங்கள் 10 டிஜிட் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே உங்களோட இமெயில் ஐடி, அது ஆப்ஷனில் தான், வேணால் கொடுத்துக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. அது கீழே உள்ள கேப்சாவை அப்படியே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகுது. இதில் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம், அதாவது அவங்களோட முதல் நேம் என்ன, அதை என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிவிட்டு லாஸ்ட் நேம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிங்க. இந்த பாஸ்வேர்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல்லையும் மற்ற லெட்டர்களை ஸ்மால் லெட்டர்லையும் அவங்க பேரை முடிச்சுட்டு அடுத்தது அட்டுன்னு போட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இவங்க பேர் அருண் அப்படின்னு இருக்கிறதுனால அருண் அட்டு 1991 அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இதை கொடுத்துக்கிறேன். அந்த அருணில் ஏ மட்டும் நான் கேப்ஸில் போட்டுக்கிறேன். அது மாதிரி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கிங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அதை மேலே என்ட்ரு பண்ணிவிட்டு அதே பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை அதில் என்டர் பண்ணுங்கள். கீழே வெரிஃபை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு இப்போ லாகினில் போய் அவங்களோட மொபைல் நம்பர், அவங்களோட 10 டிஜிட் மொபைல் நம்பர், இப்போ எந்த மொபைல் நம்பர் கொடுத்து அதை என்டர் பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை கீழே என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு அது கீழே உள்ள கேப்சாவை அப்படியே கீழே போட்டுங்க. போட்டுக்கிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு மறுபடியும் கொடுங்க. மறுபடியும் ஒரு 6 டிஜிட் ஓடிபி அவங்களுக்கு போகும். அதை மறுபடியும் இதில் என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை அண்ட் லாகின் அப்படிங்கிறத கொடுத்துங்க. இதில் லெஃப்ட் சைடில் மேலே இருக்கு பாருங்க, நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஜென்ரல் எலக்டர்ஸ், அதை போய் கிளிக் பண்ணிக்கிறோம். ஃபார்ம் நம்பர் 6 அதை போய் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணோம்னா இப்போ அடுத்த பேஜுக்கு போயிடுது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கு பாருங்க ஏ, அதில் ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிக்டும் கேட்குது. இப்போ அதில் போய் அவங்களோட ஸ்டேட் என்னவோ அதை கொடுத்துக்குங்க. அதுக்கு பக்கத்தில் அவங்க டிஸ்ட்ரிக்ட் என்னவோ கேட்குது, அந்த டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை கொடுத்துங்க. அது கீழே அதில் எந்த தாலுக்கான்னு கேட்குது, அந்த தாலுக்கா கொடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் நம்பர் உட்காந்துக்கும். அதனால் அவங்க தாலுக்கா என்னமோ அதை கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பியில் அவங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குது. இப்போ அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் என்னவோ அதை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிக்கிட்டு கீழே தமிழ் நேம் என்னவோ அதை ஆதார் கார்டில் பார்த்து தெளிவாக தமிழ் கீபோர்டில் அடிச்சிங்க. அதில் போய் கிளிக் பண்ணாலே தமிழ் கீபோர்டு வந்துடும். அதை பார்த்து அதில் கரெக்டாக அடிச்சிங்க. அடிச்சுக்கிட்டு ஓகே பண்ணிங்கன்னா அது ஓகே ஆகிக்கும். அடிச்சுக்கிட்டு அந்த கீபோர்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது கீழே அவங்களோட ஃபோட்டோ எத்தனை சென்டிமீட்டர்னு அதில் காமிச்சிருக்கு, அதை பார்த்துங்க. 4.5 cm இன்டு 3.5 cm அந்த அளவில் இருக்குது. அதில் போய் அவங்க ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சிங்க. ஜேபகா ஃபார்மேட்டில் தான் வைக்கணும். 2 MBக்குள்ளே இருக்கணும். அது மாதிரி அவங்க ஃபோட்டோவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ சூஸ் ஃபைலில் போய் அவங்களோட ஃபோட்டோவை அதில் கொடுங்க. ஹியூமன் பேஸ் டிடெக்டட்
அவங்க ஃபோட்டோ ஓகே பண்ணோடனே சேவ் கேட்குது. சேவ் கொடுத்தோடனே ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் அப்படின்னு இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. அதை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துங்க. கொடுத்துக்கிட்டீங்கன்னா சியில் அவங்களோட ஃபாதர் நேம் என்னன்னு கேட்குது. அவங்களோட ஃபாதர் நேம் என்னவோ, அதாவது கல்யாணம் ஆகாதவனா ஃபாதர் நேம் கொடுத்துங்க, கல்யாணம் ஆனவனா ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துக்கலாம். அவங்க ஃபாதர் நேம் என்னவோ அதை இங்கிலீஷில் டைப் பண்ணிக்கிங்க. கீழே அவங்களோட ஃபாதர் நேமை தமிழ்லையும் டைப் பண்ணிக்கிங்க. டைப் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்து டீல பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது. மொபைல் நம்பர் இருந்ததுன்னா செல்ஃபோனுங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டு மொபைல் நம்பரை கொடுத்துங்க. மொபைல் நம்பர் இல்லைன்னா ரிலேட்டிவ் மென்ஷன்ட் அபோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. அவங்கள்ட்ட மொபைல் நம்பர் இருக்கிறதுனால நான் செல்ஃபுங்கிறத கிளிக் பண்ணிட்டு அவங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். இமெயில் ஐடி இது ஒரு ஆப்ஷனல் தான், ஆனால் இமெயில் ஐடி கொடுக்கறது நல்லது, அதனால இமெயில் ஐடி கொடுத்துக்கிறோம். இமெயில் ஐடி கொடுத்துக்கிட்டு அடுத்தது நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னா அவங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் கேட்குது, அதாவது ஆதார் நம்பர் கேட்குது. இப்போ அவங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை அதில் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா அவங்க எஃப்ல அவங்களோட ஜெண்டர் என்ன கேட்குது, மேலா ஃபீமேலா தேர்ட் ஜெண்டரா அப்படின்னு கேட்குது. இவங்க ஃபீமேலாக இருக்கிறதுனால ஃபீமேல்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தோம்னா ஜியில் அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்குது. அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைரெக்டாகவும் டைப் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சைடில் ஒரு காலண்டர் மாதிரி இருக்குல்ல அதை கொடுத்து டைப் பண்ணிக்கலாம். நான் டைரெக்டாக டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், அதாவது நம்ம டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு டாக்குமெண்ட் வைக்கணும். அதுக்கு நம்ம ஆதார் கார்டை வச்சுக்கிறோம். ஆதார் ஆல்ரெடி 2 MBக்குள்ள ஆதார் கார்டை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அந்த ஆதார் கார்டை அதில் சூஸ் ஃபைல் கொடுத்து அவங்க ஆதார் கார்டை ஓகே பண்ணிக்கிறோம். ஓகே பண்ணோம்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்தோம்னா ஹச்சில் அவங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ் கேட்குது. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டு நம்பர் என்னமோ அதை போட்டுக்கிறோம். நம்ம மேலே என்னென்ன போடுறோமோ அதை அப்படியே தமிழில் கீழேயும் போடுற மாதிரி இருக்கும் தமிழ் அட்ரஸில். அதனால மேலே என்ன போடுறீங்களோ அதை வந்து ஆதார் கார்டை பார்த்து தெளிவாக போட்டுக்குங்க. இப்போ முதல்ல அவங்களோட டோர் நம்பர் கொடுத்துக்கிறோம். அடுத்தது அவங்களோட தெரு பேர் என்னவோ அதை இங்கிலீஷில் ஒரு வாட்டி கொடுத்துக்கிறோம். அது கீழேயே தமிழ்லையும் அவங்களோட தமிழில் தெரு பேரை கொடுத்துக்கிறோம். இப்போ அவங்களோட வில்லேஜ் கிராமம் என்னன்னு கேட்குது. அவங்க கிராமத்தை மேலே இங்கிலீஷில் கொடுத்துக்கிறோம், கீழேயும் தமிழில் கொடுத்துக்கிறோம். அதாவது அவங்க எந்த போஸ்ட் ஆஃபீஸ்னு கேட்குது, இங்கிலீஷில் ஒரு வாட்டி கொடுத்துட்டு கீழே தமிழில் ஒரு வாட்டி கொடுத்துக்கிறோம். கொடுத்துக்கிட்டு பின்கோடு என்னென்னு கேட்குது. அவங்களோட பின்கோடு என்னவோ அதை என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிட்டு அவங்க என்ன தாலுக்கான்னு கேட்குது. அவங்க தாலுக்கா என்னவோ அதை என்டர் பண்ணிக்கிறோம். மேலே இங்கிலீஷில் என்டர் பண்ணிக்கிட்டு கீழே தமிழ் என்டர் பண்ணிக்கிறோம். அடுத்தது டிஸ்ட்ரிக் என்னென்னு கேட்குது. நான் அவங்க என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது அவங்க வீட்டுக்கான டாக்குமெண்ட் ஒன்று வைங்கன்னு சொல்லுது. இதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஆதார் கார்டை கொடுத்துக்கலாம். இப்போ அந்த ஆதார் கார்டை மறுபடியும் அந்த இடத்துக்குள்ள உள்ள கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஐயில் அவங்க டிசபிலிட்டியாக இருந்தால் அது சம்மந்தமாக வைக்க சொல்லுது. டிசபிலிட்டியாக இருந்தால் மட்டும் அதை சம்மந்தமாக வைங்க, இல்லைன்னா அது ஒன்றும் தேவையில்லை. அடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். ஜேல ஃபேமிலி மெம்பர், இதில் வந்து அவங்க வீட்டில் அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ இல்லை வீட்டில் அவங்க பிரதர் அண்ட் சிஸ்டரோ யாரோ ஒருத்தவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால அதை மறந்துடாம கையில் வச்சுக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர் என்னன்னு கேட்குது. அவங்க அப்பாவோட ஓட்டர் ஐடி வைக்கிறதுனால அவங்க அப்பாவோட பேரை நம்ம அதை கொடுத்துக்கிறேன். கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குது. அதில் ஃபாதர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ அவங்க அப்பாவோட ஓட்டர் ஐடி நம்பர் கேட்குது. அவங்க ஓட்டர் ஐடி நம்பர் என்னவோ அதை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்குது. அதில் அவங்க என்ன வில்லேஜ் அப்படிங்கன்னு கேட்குது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க வில்லேஜ் என்னவோ அதை என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் ஸ்டேட் என்னவோ அதை என்டர் கொடுத்துக்கிறோம். இப்போ டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதையும் என்டர் பண்ணிக்கிறோம். என்டர் பண்ணிக்கிட்டு அந்த நம்ம ரெடி பண்ண டேட்டு கேட்குது. அந்த டேட் என்னவோ அதையும் என்டர் பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிட்டு கீழே பிளேஸ் நம்ம எங்கே அப்ளை பண்ணுறோமோ அந்த பிளேஸை போட்டுக்கோங்க. டேட் ஆல்ரெடி உட்காந்துருச்சு. நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கீழே கேப்சா கேட்டிருக்கு. கேப்சா கொடுத்துட்டு அதாவது நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதுக்கு ஒரு ஓடிபி போகும்.
அதனால் மொபைலை கையில் வச்சுக்கிங்க. சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுக்கும்போது அங்கே நம்ம மொபைலுக்கு அந்த ஓடிபியை கீழே என்டர் பண்ணணும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு காமிச்சிட்டு அதை ஒரு வாட்டி கரெக்டாக வெரிஃபை பார்த்துக்கிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணலாமான்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுத்துருவாங்க. இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எதுக்கும் வச்சுக்கிங்க. அந்த ஃபார்மை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிங்க. அதை வச்சா நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அவங்க அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். அதுக்கு மேலேருந்து ரைட்டில் மேலே ஃபஸ்ட்டில் இருக்க பாருங்கள், ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும். இதில் போய் அந்த அப்ளிகேஷனில் எஸ் அப்படின்னு போட்டு நம்பர் ஆரம்பிச்சிருக்கும். அந்த நம்பர் என்னென்னு பார்த்து அதை அப்படியே அதில் என்டர் பண்ணிக்கிங்க. என்டர் பண்ணிக்கிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எஃப்விஆர் சப்மிட்டட் அப்படின்னு வருது. அதாவது ஃபஸ்ட்டு சப்மிட் ஆகிட்டு பாருங்கள், இப்போ சப்மிட்டட் ஆகிருக்கு. அடுத்து பிஎல் அப்பாயிண்டட் கொடுத்து ஃபீல்டு வெரிஃபை ஆகிருக்கு. இன்னும் ஓட்டர் ஐடி நம்பர் வரதோட தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி நம்பர் வந்துடும். இவ்வளோ ஈஸியாக நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கலாம். இது சம்மந்தமாக வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.